மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்ற மருதங்கேடி போலீஸ் நிலைய ஓஎஸ்சி அவரை தொடர்ந்து வடமராட்சி கிழக்கு கடற்கரையாளர் தொடர்ந்து அவர்களை மங்கள ஊடக மையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நமது சமூக மாற்ற அனைவருக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமூக மாற்றத்திற்கான ஊடக மையம் என்ற பெயரில் ஒரு ஊடக மையம் திறப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 காரணங்களுக்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்று, இது பிராந்திய மட்டத்தில் இருக்கிற ஊடக மையம் என்கின்ற அந்த நிலைமையை தாண்டி இலங்கை முழுவதும் உலகந்தழுவிய வகையில் செயற்படுகின்ற ஒரு ஊடக மையமாக மொழிபதற்கான நோக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதற்கு முதலாவது மகிழ்ச்சி அடைகின்றேன். 2வது, இவ்வளவு காலமும் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் சமூக மாற்ற சிந்தனை, சமூக மாற்ற அரசியல் என்பவை தொடர்பாக போதிய கவனம் செலுத்தினார்கள் என்று கூறிவிட முடியாது. இது சமூக மாற்றத்தையும் முக்கியமாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு ஊடக இயக்கமாக இருப்பதனால நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இவ்வாறான ஒரு ஊடக மையம் இன்றைக்கு மிகவும் அவசியமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. பல காரணங்களுக்காக ஊடக மையம் அவசியமானது. இன்றைக்கு இந்த பூகோள மயமாக்கல் காரணமாக உலகம் ஒரு கிராமமாக சுருங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ள மட்டும் சீவித்து விட முடியாது. உலகளாவிய வகையில சீவிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. அந்த தேவையை இந்த ஊடக மையம் பூர்த்தி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் உலகத்தை எங்க கொண்டு வர வேணும், தமிழ் மக்களுடைய பிரதேசங்களுக்கு உலகத்தை கொண்டு வர வேணும், தமிழ் மக்களுடைய பிரதேசங்களை உலகத்துக்கு கொண்டு போகணும். ஆகவே அதற்கு ஒரு ஊடகவியல் செயற்பாட்டு கூடாக செய்வதுதான் இலகுவாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். 2வது, இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய விவகாரம் என்பது சர்வதேச மயப்பட்ட ஒரு சூழல்ல. சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை ஒன்று காணப்படுகின்றது. அவை சர்வதேச மன்றத்தில், சர்வதேச அளவில் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை கொண்டு செல்வதற்கு உண்மையில் இது இவ்வாறான ஒரு ஊடக மையம் அவசியமாக இருக்கிறது. அதைவிட 3வது, பொதுவாக ஒரு தேசிய இன பிரச்சனை என்பது சாராம்சத்தில் சர்வதேச பிரச்சனை. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சொல்வார், அவர் மரமராட்சியை சேர்ந்தவர். பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி கூறுவார், ஒரு தேசிய போராட்டம் தேசிய அரசியல் தான் உருவாகும், ஒரு தேசிய போராட்டம் தேசிய அரசியல் தான் வளர்ச்சி அடையும், ஆனால் ஒரு தேசிய போராட்டத்தில் வெற்றியை சர்வதேச அரசியல் தான் தீர்மானிக்கும். ஆகவே சர்வதேச அரசியலை எங்களுக்கு சாதகமாக திருப்புவதற்கும் எங்களுக்கு ஒரு ஊடக செயற்பாடு என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதைவிட நாங்கள் தாயகத்தை நிர்மாணிக்கின்ற செயல் திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தாயகத்தை நிர்மாணிக்கிற அல்லது தமிழ் பிரதேசத்தை நிர்மாணிக்கிற செயல் திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டுமாயினும் கூட
எங்களுக்கு சர்வதேச மட்டத்தில் செயல்படுகின்ற ஒவ்வொரு ஊடகம் என்று அவசியமாக இருக்கிறது. இதை விட தமிழ் மக்கள் அகரீதியான பல முரண்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் என்னதான் கூறினாலும் கூட எங்களுடைய சாதி முரண்பாடு இருக்கு, எங்களுடைய மத முரண்பாடு இருக்கு, எங்களுடைய பிரதேச முரண்பாடு இருக்கு, எங்களுடைய பால் முரண்பாடு இருக்கு. ஆனால் நாங்கள் தமிழ் மக்களாக ஒருங்கிணைகிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த முரண்பாடுகள் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் மேலே வரணும். அவர் முரண்பாடுகளை கடந்து மேலே வருவது என்று சொல்லி சொன்னால் அதுக்கு சமூக மாற்ற அரசியல் என்பது மிகவும் அவசியம். ஆகவே இந்த சமூக மாற்ற அரசியலையும் அல்லது சமூக மாற்ற சிந்தனை, சமூக மாற்ற அரசியல், சமூக மாற்ற கருத்து நெறிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது தொடர்பாக ஒரு ஊடகம் என்பது மிகவும் அவசியமான. முன்னர் ஆரம்பத்தில் இங்கே திசி என்ற ஒரு பத்திரிகை கொண்டு வெளிவந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு சமூக மாற்றத்தை மையமாக அடிப்படையாக கொண்ட ஒரு பத்திரிகை. அதே போல பின்னர் சர்மியர் என்ற பத்திரிகை வந்தது. இதேவேளை சிங்கள பக்கத்தில் வந்து ராவியா என்கின்ற ஒரு பத்திரிகை வந்தது. இது எல்லாம் உண்மையில சமூக மாற்றத்தை மையமாக கொண்ட பத்திரிகை. ஆனால் இப்போது சமூக மாற்றத்தை மையமாக கொண்ட பத்திரிகைகள் என்பது மிகவும் குறைந்து. ஆகவே நாங்கள் சமூக மாற்றத்தை மையமாக கொண்ட ஒரு ஊடக செயற்பாட்டை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கின்றேன். மற்றது ஒரு ஊடக அமைப்பை நாங்கள் உருவாக்கினால் மட்டும் போதாது, அதனை நினைத்துடனோடு செயல்பட வைக்க வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கு. ஒரு நிறுவனம் இணைத்துடனோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு 6 பண்புகள் மிகவும் முக்கியமானது. ஒன்று, அந்த நிறுவனத்தினுடைய இலக்கு தெளிவாக இருக்கும், அடிப்படையான கொள்கைகள்ல உறுதியாக இருக்கும். மூன்றாவது, நீண்டகால குறுகிய கால வேலை திட்டங்கள் இருக்கும். வேலை திட்டங்கள் எல்லாம் அப்படியே பார்த்தாங்க. நீண்டகால குறுகிய கால வேலை திட்டங்கள் இருக்கும். 4வது, அவற்றை நகர்த்துவதற்கான ஒரு அமைப்பு பொறிமுறை இருக்கும். 5வது, இணைத்திறன் மிக்க ஊழியர்கள் இருக்கும். 6வது, அதுக்கு அர்ப்பணம் தியாகம் மிக்க தலைமை கொடுக்கக்கூடிய தலைமை இருக்கும். இந்த 6 பண்புகளும் இருக்கின்ற போதுதான் ஒரு நிறுவனத்தை நாங்கள் வலுவாக நடத்த முடியும். இந்த சமூக மாற்றத்துக்கான ஊடக மையமும் அவ்வாறான ஒரு வலுவான பண்புகளை கொண்ட ஒரு நிறுவனமாக வளர வேண்டும் என இந்த இடத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன். இதை விட இன்றைக்கு நாங்கள் பணிகள் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு 1000 உள்ளூர் பணிகள் இருக்கின்றது. ஒரு சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்திற்கு உள்ளூர் பணிகள் இருக்கின்றது, பிராந்திய பணிகள் இருக்கின்றது, அதே வேளையில சர்வதேச பணிகளும் இருக்கின்றது. உள்ளூர் பணிகள் என்ற வகையில தமிழ் பிரதேச மட்டத்தில் ஒரு உள்ளூர் பணி இருக்கு. அது வடக்கு கிழக்கு தழுவிய வகையில அதனை உருவாக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது எங்களை. அப்ப இங்கேதான் வருகைக்குள்ள எல்லாரையும் நாங்கள் ஒரு தமிழ் மக்களாக அணி திரட்டுவதற்கு அந்த அகமுரண்பாடுகளை களைய வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை விட மலையக மக்கள் மத்தியில நாங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. மலையக மக்கள் மத்தியிலேயும் அங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்களோடையும், அங்கே உள்ள சிவில் அமைப்புகளோடையும், அங்கே உள்ள அரசியல் தலைவர்களோடையும் ஒரு வலுவான உரையாடலை மேற்கொண்டோம். நாங்கள் அவர்களுடைய விவகாரங்களை உலகமயப்படுத்துவதிலும், எங்களுடைய விவகாரங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதிலும் கூடுதலான ஆட்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல முஸ்லிம் மக்கள் தொடர்பாகவும் நாங்கள் அவர்களுடைய அங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்களோடு ஒரு வலுவான கலந்துரையாடல், சிவில் அமைப்புகளோடும் ஒரு வலுவான உரையாடலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் அதாவது சிங்கள மக்களை பொறுத்தோம். சிங்கள முற்போக்கு என்ன சக்திகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நிறைய பேர் ஒரு வலுவான முற்போக்கு என்ன சக்தியாக இருக்க. அண்மையில் காலஞ்சென்ற ராவிய பத்திரிகையினுடைய ஆசிரியர் விக்டரைவன் வந்து ஒரு வலுவான முற்போக்கு ஜனநாயகவாதி. அவருடைய பத்திரிகையில நானும் எழுதியிருந்தேன். அப்ப என்னுடைய கட்டுரைகள் எல்லாத்தையும் அது சில வேளை அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு முரணாக எழுதியிருந்தாலும் கூட அதை அவர் கவனமாக அதனை பிரசுரிக்கின்ற ஒரு நிலையை எடுத்திருந்தார். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நெருக்கடி வந்த போதெல்லாம் தானே முன்னுக்கு நின்று எங்களை பாதுகாப்பதில் செயல்பட்டார். இவ்வாறு சிறந்த அதை விட ஒரு சிங்கள பத்திரிகையாளர்கள்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சொல்றது புலனாய்வு பத்திரிகை ஊடகத்துறை என்று அதிலே மிகவும் பலம் வாய்ந்தவராக ராவிய பத்திரிகையில் வேலை செய்த வசந்தா என்பவர் இருக்கிறார். இப்படி நிறைய பேர்
ஒரு முற்போக்கு சின்னனுடைய வருமான ஜன சக்திகளாக வருமான ஊடகவியலாளர்களாக சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர்கள் மத்தியிலேயும் நாங்கள் உறவை பேணி அவர்களோடும் ஒரு நெருக்கமான தொடர்பை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த பிராந்திய மட்டம் கூட நாங்கள் ரெண்டு வழியாக ஒன்று தமிழ்நாடு மட்டத்தில் நாங்கள் பணியாற்றவும், மற்ற தமிழ்நாட்டுக்கு வெளியில நாங்கள் பணியாற்ற வெளி மாநிலங்களில் பணியாற்ற வேண்டிய தேவை. தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்களோடையும் அங்கே உள்ள சிவில் அமைப்புகளோடையும் அங்கே உள்ள அரசியல் தலைவர்களோடையும் நாங்கள் ஒரு வலுவான தொடர்பாடலை மேற்கொள்வதன் ஊடாக அந்த செயற்பாட்டை செய்யக்கூடியதான ஒரு சூழல் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது இன்னொரு வகையிலும் முக்கியமானது என்னென்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் ஒரு எண்ணிக்கையில கூட இங்கே சின்ன தேசியம் அது தங்களினுடைய அபிலாசைகளை அவர்கள் பலமாக வச்சிருப்போம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களோடு இருக்கக்கூடிய நேச சக்திகளை எல்லாம் அணிந்திரட்டலாம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில அடிப்படை சக்திகளாக இருப்பவர்கள் இங்கே தாயகத்தில் வாழ்கின்ற மக்களும் அதனுடைய நீட்சியாக புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற மக்களும் அடிப்படை சக்திகள். சேமிப்பு சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழக மக்கள், மலையக மக்கள் உட்பட உலகெங்கும் வாழ்கின்ற உலக தமிழர்கள் ஒரு சிறந்த சேமிப்பு சக்திகள். நட்பு சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் சிங்கள முற்போக்கு ஜனநாயக சக்திகள் உட்பட உலகெங்கும் வாழ்கின்ற முற்போக்கு ஜனநாயக சக்திகள் நல்ல நட்பு சக்திகள். அவை இந்த மூன்று சக்திகளையும் அடிப்படை சக்திகள், சேமிப்பு சக்திகள், நட்பு சக்திகளை ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை. அவை அப்படி கொண்டு வர்ற என்றாலும் கூட எங்களுக்கு பிராந்திய செயற்பாட்டையும் சர்வதேச செயற்பாட்டையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சர்வதேச மட்டத்தில் நாங்கள் பணியாற்றுகின்ற போது அங்கு தனிய நாடுகள் மாத்திரம் முக்கியத்துவம் இல்லை, அங்கு சிவில் அமைப்புகள் இருக்குது, சர்வதேச ஊடகவியலாளர் அமைப்புகள் இருக்குது, மனித உரிமை நிறுவனங்கள் இருக்குது. அவர்களோடு எல்லாம் நாங்கள் நெருக்கமான தொடர்புகளை பேணுவதன் ஊடாக நாங்கள் உலகத்தை இங்கே கொண்டு வரலாம். இங்கே இருக்கிற தமிழ் பிரதேசத்தை நாங்கள் உலகத்துக்கு கொண்டு போகலாம். பரந்த வேலை திட்டங்களையும் கொண்டு செயற்பட வேண்டும் என்றது என்னுடைய அபிப்பிராயம். இங்கே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. இன்றைக்கு பல்வேறு பணிகளோடு பல்வேறு தரப்பினர் வந்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சி தொடர்ந்தும் வளர வேண்டும். அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் தருவதற்கு நானும் நான் சார்ந்திருக்கின்ற அமைப்பான சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் என்றைக்கும் தயாராக இருக்கிறது என கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பிரதான ತಂಡಗಳು சகோதர பிரதேசவாசி பிரதம விருந்தினர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் அனுமதியை பெற்றுக்கொண்டு සංවිධායක සහෝදරයින්ට මට මේ අවස්ථාවට ආරාධනා කිරීම සම්බන්ධව සහ ඔබ අවතාවට කීපයක් කතා කිරීමට අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව நான் இந்த வேளையிலே முதலாவதாக என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்து சிறப்பிக்க செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு சில விடயம் என்னை கதைக்கு கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ප්‍රදේශයේ මාධ්‍ය සහෝදරයන් හා අපේ පොලිසිය අතර සම්බන්ධතාවය දුර්වල මට්ටමක පැවතීම. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில நான் வெவ்வேறு பிரதேசங்கள்ல கடமை புரிந்து வந்திருக்கிறேன். அந்த வகையில இந்த பிரதேசத்துல எனக்கு காணக்கூடிய ஒரு குறைபாடா இருந்த விஷயம் என்னன்னா, எங்களுடைய மீடியாவில் இருக்க உத்தியோகத்தரும் போலீஸுக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு ஒண்ணு இருந்ததே இல்லை. පොලිසියත් සහ මාධ්‍ය කියන්නේ සමාජ තලයන් දෙකක්. ஊடகவியலும் ஒரு மரத்தின் அந்த தோல் மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்க வந்து நாங்க கொஞ்சம் பிளவுபட்டு தான் இருந்ததா. ඒත් එක්කම විශේෂම මාධ්‍ය විශාල සමාජ මෙහෙවරක් කරන බව අපි